Hello LPKPs and Kodipana channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு இணையதளம் பல பேருக்கு தெரியாது. அதனால தான் நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு தெரிவிக்கலாம்னு நினைச்சேன். இந்த இணையதளத்தோட நேம் earnlab.com. ஸோ இது பேசிக்கலா ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். நீங்க எந்தவித பணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு 800 ரூபா, அதாவது ஃபாரின் டாலர்ல பார்க்கும்போது ஒரு $10 ஆவரேஜா ஒரு நாளில சம்பாதிக்க முடியும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நமக்கு டாஸ்க்ஸ், ஆஃபர் வால்ஸ், சர்வே வால்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்மளுடைய ஃபிளெக்சிபிள் டைம்ல நம்ம ஒர்க் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கலாம். நம்ம ஏர்ன் பண்ற காயின்ஸை நம்ம கேஷா, அதாவது டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணி பேபால் இல்ல கிஃப்ட் கார்டு இல்ல அமேசான் போனஸ் கார்டோ வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த earnlab.com உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல நான் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோடோ இல்ல இன்வைட் கோடோ எதுவுமே நான் ஷேர் பண்ணல. ஸோ உங்க மூலமா தான் நான் ஏர்ன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ சைன் அப் ஃபீச்சர்ல நம்ம யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கரெக்டா என்டர் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா வாசிச்சுட்டு சைன் அப் கொடுங்க. ஸோ கேப்சாஸை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆயிடும். இந்த மாதிரி சர்வேஸ் நிறைய இருக்குது. ஸோ சிபிஎக்ஸ் டெய்லி சர்வே அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சில டைம் உங்களுக்கு சர்வேஸ் இருக்காது. கொஞ்சம் டைம் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆஃபர் வால்ஸ் அப்படிங்கிறத காமிக்கிறேன், எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்வேஸ் உங்களுக்கு பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுடைய ஜெண்டர் என்னது, டேட் ஆஃப் பர்த் என்னது, இதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம என்டர் பண்ணணும். ஸோ கொடுக்குற கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப தெளிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எவ்வளோ சில்ட்ரன் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, உங்களுடைய கண்ட்ரி என்னது, நீங்கள் எவ்வளோ படிப்பு வரைக்கும் படிச்சிருக்கீங்க. சில கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி ஆன்சர் இருக்காது. நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொடுக்கலாம். ஸோ சொந்த வீடா வாடகை வீடா, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்குது. என்ன ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிற நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஆர்கனைசேஷனில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா, நீங்கள் தான் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ஒய்ஃப் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. எல்லா கொஸ்டின்ஸும், அதாவது 21 கொஸ்டின்ஸும் தெளிவாக டைமர் எதுவுமே ஓடலை, கரெக்டாக என்டர் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுடைய ஸ்டேட்டு, சிட்டி, போஸ்டல் கோட் அப்படிங்கிற என்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொடுக்கலாம். ஸோ இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படிங்கிற என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ், என்னெல்லாம் லாங்குவேஜஸ் தெரியுமோ அந்த லாங்குவேஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு அது அந்த ரைட் ஆரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரைட் பாக்ஸுக்கு போய் சேர்ந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொடுங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஸோ இந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கிறது வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நல்லா வாசிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஐம் நாட் அ ரோபோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ வெரிஃபிகேஷன் கோட் இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த ஆஃபர் வால்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இதில் பாருங்கள், நிறைய ஆஃபர் வால்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் ஆஃபர் வால் அப்படிங்கிற எடுக்கிறேன். ரொம்ப பேசிக்காக கேட்குறாங்க, உங்களுடைய லாங்குவேஜ் கமாண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறாங்க. உங்களுடைய ஃபேவரட் மூவி என்னது, ரீசன் என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு சில பேசிக் கொஸ்டின்ஸ், எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் இருக்காங்க, கார் ரெகுலராக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களா, ஸ்மோக் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண நமக்கு காயின்ஸ் ஆட் ஆகும். காயின்ஸை நம்ம டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏர்ன் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போகும். ஸோ இதில் நமக்கு ஆஃபர் வால்ஸ், ஃபீச்சர் டாஸ்க்ஸு, அதுக்கு பிறகு சர்வே வால்ஸ், இப்படி நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் பாருங்களேன், ஃபீச்சர் டாஸ்க்ஸில் பிளாக் கிங் அப்படின்னு போட்டு ஒரு 3000 காயின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு கேமு. ஸோ இதில் நிறைய சேலஞ்சஸ், நிறைய லெவல்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனியாக காயின்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நீங்கள் முடிச்சிங்கன்னா 3000 காயின்ஸ். ஸோ 1000 காயின்ஸ் அப்படிங்கிற $1 $80. ஸோ $3. ஸோ $3 அப்படிங்கிற $240 பக்கத்தில் உங்களுக்கு வருது. ஸோ இதில் பார்க்கும்போது சிபிஎக்ஸ் டெய்லி சர்வே ஸ்டார்ட் டாஸ்க் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் டாஸ்க் அப்படிங்கிறது வரல அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதில் 378 காயின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆஃபர் வால்ஸ், எம்எம் வால், மை சிப்ஸு, ஐஎட் ஸ்டுடியோஸ்,
AdSense மீடியா, இப்படி நிறைய உங்களுக்கு ஆஃபர் வால்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. சர்வே வால்ஸும் வந்து நீங்கள் வந்து 2500 காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து அன்லாக் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண இப்போ பாருங்களேன், 15 நாளைக்கு பிறகு இந்த CPX ரிசர்ச் வந்து உங்களுக்கு வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். டாஸ்க்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே பார்க்கலாம். அதில் நிறைய டாஸ்க்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. கீழே வந்து பார்க்கும்போது நிறைய கேம்ஸ் மதியெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. 24,000, 24,000, 23,000 இப்படி காயின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 20,000 வச்சுக்கோங்களேன், ஒரு $20. ஸோ $20 அப்படிங்கிற வந்து நம்ம ஒரு பைசாவுக்கு ஒரு 1600 1700 பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பாக்ஸஸ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஸ்பின் வீல் மாதிரி டெமோ மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதுலேயும் சில கேம்ஸாக உங்களுக்கு வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஆப்லேயும் நம்ம வந்து வேலை பார்த்து காயின்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பின் வீல் கான்டெஸ்ட் அப்படிங்கிற வந்து பார்க்குறேன்னு உங்களுக்கு வந்து கேமிங் ஒன்லி அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இதில் பார்க்கும்போது 7000 காயின் வச்சுருந்தா நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெமோ ஸ்பின் அப்படிங்கிற வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணது வந்து $0.5 கிஃப்ட் கார்டு. ஸோ இந்த கிஃப்ட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து போனஸாக உங்களுக்கு வந்து மெயின் பேலன்ஸில் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும். ஸோ இப்படி நம்ம காயின்ஸ் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண நம்ம லீடர் போர்ட்லையும் நம்ம வந்து ஜாயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒருத்தர் வந்து எலைட் மெம்பரு, அவர் வந்து 68,000 ஆட் பாயிண்ட்ஸ் பக்கத்தில் அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ கீழே வந்து அந்த லீடர் போர்டு அப்படிங்கிற வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அரவுண்ட் லைக் 36,000 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி அவங்களுக்கு வந்து அந்த போனஸ் கேஷ் வந்து 50,000 காயின்ஸ் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ $50 அப்படின்னு வச்சா கூட நமக்கு வந்து 4000 பக்கத்தில் இந்தியன் ருபீஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்படி நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி தொடர்ந்து நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண சில்வரு, கோல்டு, டைமண்டு, ஒப்சிடியன் இப்படி வந்து லெவல்ஸ் வந்து கூடிகிட்டே போகும். ஸோ லெவல் கூடும்போது உங்களுடைய ஏர்னிங் கேப்பபிலிட்டியும் உங்களுக்கு வந்து கூடும். காயின்ஸ் டெய்லி ஏர்ன் பண்ணுறோம், அதை வந்து கேஷாக டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நாமளாக வந்து பேபால் வழியாக நம்ம வித்ட்ரா பண்ணலாம், அமேசான் வழியாக நம்ம வித்ட்ரா பண்ணலாம், இந்த போனஸ் கார்டு மூலமாக நம்ம வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இதில் பேபால் அப்படின்னு வந்து பார்க்கும்போது $5 நமக்கு வந்து மினிமம் இருந்தால் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூ யூசர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 2500 காயின்ஸ் அப்ராக்சிமேட்லி $2.5 ஏர்ன் பண்ணியிருக்கணும் வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ $5 நம்ம ஏர்ன் பண்ண பிறகு இமெயில் அட்ரஸ், அந்த பேபால் இமெயில் அட்ரஸும் அமௌண்ட்டும் என்டர் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அமேசான் கிஃப்ட் கார்டாகவும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது $500, $1000, $2500, $5000 இப்படி கிஃப்ட் கார்டாகவும் நம்ம வந்து யாருக்காவது டெடிகேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து கூகுள் ப்ளே கார்டு, அதாவது போனஸ் கார்டு இல்லை வந்து கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டாகவும் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணலாம். மினிமம் $10 ஸ்டார்ட் ஆகுது, $25, $50, $100, $500, $1000, $1500 இப்படி வந்து கூகுள் ப்ளே போனஸ் கார்டாகவும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது சப்போர்ட் செக்ஷன் அப்படிங்கிற வந்து வருது. இந்த சப்போர்ட் செக்ஷனை வந்து கொடுத்த உடனே ஒரு போ மாதிரி இருக்குது, ஒரு டெலிகிராம் போ மாதிரியே உங்களுக்கு வந்து இருக்குது. நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு கூகுள் மேப் இல்லை லைவ் கூகுள் மேப் லொக்கேஷன், ஒரு அட்ரஸ்ஸு, ஒரு பின்கோடு இப்படி வந்து இருக்கும், இல்லை ஒரு ஃபோன் நம்பராவது இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ஒரு போ மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய queries நம்ம வந்து என்ன தான் நம்ம வந்து டைப் பண்ணாலும் ஒரு ஆட்டோமேட்டடாக வந்து அனுப்புகிற மாதிரியே இருக்குது. ஒரு லைவாக நம்ம queries-ஐ வந்து சால்வ் பண்ண மாதிரி நமக்கு வந்து தெரியல. அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கிற வந்து ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆஃபர்ஸ், வித்ட்ராயல்ஸ், போனஸஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ், அக்கௌண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து queries ஏதாவது இருந்ததுன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய சந்தேகங்கள் இல்லை வந்து வித்ட்ராயலில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா எப்படி அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இது மட்டும்தான் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி இந்த வெப்சைட்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து கூகுளில் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம் earnlab.com ரிவ்யூஸ் இல்லை வந்து earnlab.com ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து ட்ரஸ்ட் பைலட்டில் ரிவ்யூஸ் இருக்குது, ஸ்கேம் அட்வைசர், ஸ்கேம் டிடெக்டர், இதே மாதிரி உங்களுக்கு வந்து வெப் பேரனாய்டு, உங்களுக்கு வந்து ஈவன் இன்சைட்.comலேயும் உங்களுக்கு ரிவ்யூஸ் இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான trustpilot.comல வந்து பார்க்கும்போது வெரிஃபைட் கம்பெனி அப்படின்னு வந்து மென்ஷன் ஆகிருக்கு. 15 ரிவ்யூஸில் வந்து 4.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குட் ஸ்கோர், ஒரு ஆவரேஜ் ஒரு குட் ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் ஆவரேஜ் குட் அப்படின்னா ஒரு 4.5 இல்லை 4.6 அப்படின்னு எடுத்திருந்தால் ஓகே, வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ இதில் வந்து பார்க்கும்போது 5 ஸ்டார் வந்து 87% இருக்குது. 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் எதுவுமே இல்லை. 1 ஸ்டார் வந்து 13% உங்களுக்கு வந்து இருக்குது. ரீசெண்டாக தான் ரிவ்யூஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி, 7 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணி ஒரு நாளிலே வந்து ஒரு 100 யூரோ பக்கத்தில் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வித்ட்ராயலும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது. என்னென்னா சப்போர்ட் செக்ஷன் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக உங்களுடைய குவரிஸை வந்து சால்வ் பண்ணுறது இல்லை, இது ஒரு ஃபேக் வெப்சைட்டு அப்படின்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த VPN யூஸ் பண்ணாலோ இல்லை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலோ நீங்கள் வந்து பேன் ஆயிடுவீங்க. ஸோ இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த வெப்சைட்டை சரியாக யூஸ் பண்ண தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்த மாதிரி இருக்குது. scamadvisor.comல வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்தது என்னென்னா ட்ரஸ்ட் ரேட்டிங் வந்து ரொம்ப ஹையாகவே இருக்குது, சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 100க்கு 78 அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஃபேர்லி ஒரு குட் ஸ்கோர் அப்படிங்கிற வந்து எடுத்துக்கலாம். ஒரு 12 ரிவ்யூவில் இருந்து 4.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. நெகட்டிவ் ஹைலைட்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த வெப்சைட்டோடைய ஓனர் வந்து ஹூஇஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் அவருடைய ஐடென்டிட்டியை வந்து ஹைட் பண்ணுறாரோ அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ இந்த வித்ட்ராயல் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து கிரிப்டோ கரன்சியும் இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. அதே மாதிரி இது வந்து ஒரு பே டு கிளிக் ஜாப்னால இதுலேயும் உங்களுக்கு வந்து ரிஸ்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் இன்சைட்.comல வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து அச்சீவ் பண்ண சேஃப்டி ஸ்கோர் வந்து 100க்கு 95 அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு எக்ஸலன்ட் ஸ்கோராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி webparanoid.comல வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட் பார்த்தின ரிவ்யூ அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் லான்ச் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு, பட் ஸ்டில் வந்து ஒரு பாப்புலரான ஒரு வெப்சைட் இல்லை அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ஹைலைட்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த வெப்சைட்டுக்கு வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லிங்க்ஸ் எல்லாமே ஆக்டிவ்ல இருக்கிறதா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இணையதளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டாஸ்க்ஸ், ஆஃபர் வால்ஸ், சர்வே வால்ஸ் இப்படி வந்து நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி மணியை வந்து இன்ஸ்டன்டா பேபால் வழியா, அமேசான் கிஃப்ட் கார்டு வழியா, இல்லை கூகுள் பிளே போனஸ் கார்டு வழியா நம்மளால வித்ட்ரா பண்ண முடியுது. ஒரு வெப்சைட் இல்லை, 4 வெப்சைட் வச்சு நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த வெப்சைட்டுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தவங்க வந்து இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்கள தான் இருக்கணும். இந்த வெப்சைட்டில் ஒருவேளை காயின்ஸ் வந்து கொஞ்சம் குறைய கொடுக்கலாம். அந்த காயின்ஸ் வந்து குறைய கொடுக்குற ரீசன் மேபி அந்த டேக்ஸை வந்து இன்பில்ட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி வெளிப்படையாக வந்து வித்ட்ராயல் ஃபீ இவ்வளவு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இந்த வெப்சைட்டில் நம்ம சேஃபாகவே எந்த வித பணமும் செலுத்தாமல் தொடர்ந்து வேலை பார்த்து காயின்ஸை ஏர்ன் பண்ணி அதை டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். வேறு ஏதாவது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது, இது பக்கம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சாலும் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும்